அந்த பாயை ஏமாத்தி பழம் கொண்டு வந்துட்டேன். அந்த பாய் சொல்லாதவனாச்சுடா. நீங்க தின்னுட்டு தோலை கொடுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். அவன் பேச்சு கேட்காத, பம்புல மாட்டிக்குவோம். இப்போ உனக்கு வேணுமா வேணாமா? சரி சரி குடு, பாய் முடி சாப்பிடு. ஐயோ, இந்த பாய் வரா போல இருக்குடி. சீக்கிரம் தின்னுடி, தின்னால தோலை காட்டி கொடுத்துருமே. இதுலதான் விஷயமே இருக்கு. நீங்க பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். வா போய் ஒழிச்சுக்கலாம். ஏய், இவன் யாரடி புதுசா வரா? இவன் தான் நம்ம ஊருக்கு வர புது இன்ஜினியர் போல இருக்கு. இவன் ஏன் பாதையை விட்டுட்டு இந்த பக்கம் வரா? அதானே. அவனுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இப்ப பாரு என்ன ஆக போகுதுன்னு. அவரே பாவம் கீழே விழுந்து கிடக்குறாரு. பழம் எடுத்து கொடுறா, சாப்பிடுவாரு. விழுந்துட்டீங்கல்ல, பழமா சாப்பிடுங்க. ஒரு பழம் வேணாமா? சரி சரி, வேணாமா வேணாமா. சிரிச்சு முடிச்சிட்டியா? ஏண்டா, இந்த ஊர்ல எல்லாரும் என்ன எழுச்ச வாங்கி நினைச்சீங்களா? நான் யார் தெரியுமா? என்ஜினியர். அதுவும் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கேன். ஏதோ போனா போட்டும், இந்த ஊர்ல வெள்ளம் வந்தா பாதை இல்லாம தவிப்பீங்களே, சீக்கிரம் ஒரு பாலத்தை கட்டி முடிச்சலான்னு வந்தா என்ன கூட தப்புதாங்க. நான் ஊருக்குள்ள வரதுக்கு முன்னாடி 2 கழுதைங்க என்ன தண்ணியில விழ வச்சுட்டாளுங்க. அந்த ராயர் என்னடானா என்ன பேச விடாம அவனே பேசிக்கிட்டு இருக்கான். நீ என்னடானா கத்தியை காட்டி மிரட்டுற. ஆமா, நீ யாரு? நான் குக்கரு. ஆஃப்டர் ஆல் ஒரு சமயக்காரன். குக்கருங்க, குக்கரு. குக்கர் குக்கர். இப்பதான்டா புரியுது அந்த என்ஜினியர் எப்படி செத்தான்னு. அது வந்து இனிமே நீ வாயை திறக்க கூடாது. வாயை திறந்த அந்த என்ஜினியர் கிட்டே அனுப்பிச்சிருவேன். பி கேர்ஃபுல். என்ன இது இருட்டா இருக்கு? சரி, ராத்திரி அப்படித்தானே வந்துச்சு. நல்லா இருக்கு. அண்ணே ஊர் வந்துச்சு. அறிவு கட்டவனே, ஊரு வரலடா, நாம தான் ஊருக்கு வந்திருக்கோம். யாரு கண்ட கண்ட நேரத்துல கண்ணுல லைட் அடிக்கிறது? ஓ பொண்ணா? என்ன காலையில போன மனுஷன் என்ன வீடு திரும்பலன்னு பார்த்தா இங்க விழுந்து கிடக்குறீங்களா? என்னங்க, எழுந்துறீங்க, எழுந்து வீட்டுக்கு வாங்க. குழிய பார்த்து கூட்டிட்டு போமா. 2 கையால தொட்டு தாலி கட்டின புருஷனை ஒத்த கையால தூக்கிட்டு போறா பாரு பொண்டாட்டி. எனக்கு தான் கல்யாணம் ஆகல. பாட்டிலோட சேர்ந்தே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு பொண்டாட்டி மட்டும் இருந்துச்சுன்னா எப்படி நல்லா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், நமக்கு ஒரு பொண்டாட்டி வேணும்ல. உங்களுக்கு பொண்டாட்டி வேணும். அதானே, பொண்டாட்டிய பொதுவில் வச்சுட்டியாடாப்பா. இந்நேரத்துல எவன்டா கல்யாணத்தை பத்தி பேசுறான்? யாரா அவன்? சம்மன் இல்லாம ஆஜராகிறது. ஏய், எங்களை பார்த்து கேள்வி கேட்டுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி மல்லாக்கப்படுத்திருக்கிய. நீ மட்டும் குனிஞ்சு படுத்திருந்த மிதிச்சிருப்ப. என்றியா? ஏய், கட்டின பொண்டாட்டிய உள்ள தனியா விட்டுட்டு நீ இங்க படுத்திருக்க. ஏய், உள்ள போ. ஏய், போங்கடா, போய் படுங்கடா. எப்படி எப்படியா? ஓ பொண்டாட்டி, ஓ வீடு, நீதான் உள்ள பொண்ணுமே தவிர எங்களை போ சொல்றீங்க. எப்படி எப்படி போறது? ஏய், அவளுக்கு 9 மாசம் தான், அதான் இங்க படுத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு கல்யாணம் ஆகியே 4.5 மாசம் தான் ஆகுது. அது எப்படி உன் பொண்டாட்டிக்கு 9 மாசம் வரும்? இவன் கேக்குறது நியாயம் தான். That is the point. படுத்துக்கலாமா? பள்ளி கொண்டுட்டீங்களா? நமக்கு கல்யாணம் 4.5 மாசம் ஆச்சு. ஏன் இப்படி பிடிச்சி நொங்கு நொங்குன்னு அடிக்கிற? உனக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? 4.5 மாசம். உனக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சுமா? 4.5 மாசங்க. 4.5 மாசமும் கூட்டினா எவ்வளவு? 9 மாசம். வேற என்னையா? அவ வயிற்றுலயும் 9 மாசம் தான் வளருது. இப்ப கணக்கு சரியா போச்சா? போங்க, நான் படுத்து தூங்கணும். பிடிச்சு விட மறுபடியுமா? ஏன்டா உசுறு போற மாதிரி கத்துற? இந்த கண்ணை விட்டு இந்த கண்ணை வாத்துற. எல்லாம் ஒரு பாதுகாப்புக்கு தான். என்னடா போலாது பாதுகாப்பு? நீ எல்லாம் ஒரு வைத்தியம். என்ற வைத்தியத்தை குறை சொல்ற. புதுசா ஒரு மருந்து கண்டுபிடிச்சு இந்த ஊரே நான் கலக்கல. என் பேர் தந்துணி இல்ல. சிரிக்கிற நக்கலடா பண்ற. ஊசரையும் எடுத்து போடுவேன். அரடா, சுக்கு மிளகு திப்பிலி எல்லாத்தையும் கொண்டு வர. அங்க இங்க பாக்காத. அர சுக்கு மிளகு திப்பிலி மிளகு சுக்கு. வரியா? வா. அப்பா, அவர் கிடக்காரு, நீ வாடா. மன்மத நீலையவள். போயிட்டியா? என்ன
நமக்குள்ள ஒரு பந்தயம் வச்சுக்கோமா? சொல்லு. நான் 100 எண்ணி முடிக்கிற வரைக்கும் உன்னால தண்ணிக்குள்ள இருக்க முடியுமா? நீ 100 எண்ண வரைக்கும் ரெடி? நீ எண்ண, நான் உள்ள போறேன். 1 2 3 4 5 6. டேய், எங்கடா கீதா? அக்கா தண்ணிக்குள்ள இருக்கு. 10 11. உனக்கு வேற வேலையே இல்லடி. இதுல வேற கணக்கு. விநாயகா, உன் மகிமையே மகிமைப்பா. அடடடடடடடா, ஏன்பா இப்படி அரைகுறையா காட்டி என்ன ஒரு மாதிரியா பண்றது? உங்க கொஞ்சம் கொஞ்சம் விநாயகா, என்ன என்ன இம்சை பண்ற நீ? கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மேல வரக்கூடாதா? அப்படியே உள்ளவே போயிட்டு இருக்கு. அதேதான். என்னடி இது தண்ணிக்குள்ள விளையாட்டு? பாடி போலாம். சரி சரி, தண்ணிக்குள்ள இருந்தா ரொம்ப நேரம் ஜரம் வர வாங்க போலாம். கொஞ்சம் கொஞ்சம் என்னடா இவன் இவ்வளவு நேரம் சாமி கும்பிடுறான்? ஐயோ, காட்டி கொடுத்துட்டியப்பா. அக்கா, நான் உன் கதையை பாத்துக்கிறேன், நீங்க எங்க இருங்க. வா விநாயகா, வா வா. என்ன வர வர உன் பவர் குறைஞ்சுக்கிட்டே போகுது. அத கொஞ்சம் விலாவரியா சொல்லக்கூடாதா? அது என்ன பவர்னு? பாத்தியா, இதான் செம்பரட்டை. அப்பா, இன்னைக்கு தான் ஒழுங்கா சமைச்சிருக்கான் போல இருக்கு. என்னது ஒன்னையும் காணோம்? இதுலயும் ஒண்ணும் காணோம். யார் இது காலியா இருக்கு? சிண்டு சிண்டு, எங்கடா போன? பழம் சாப்பிடுங்க. என்ன கிண்டலா பண்ற? செம்பரட்டை தான் கொடுத்தான். ஊர்ல இருந்து வரும்போது உங்களுக்கு கூட கொடுத்தானாமே. அது எப்படி உனக்கு தெரியும்? அவன் தான் சொன்னான். புல்லாங்குழல் சத்தம் அவனேதான். பெரிய பழம் கொண்டாடாம போல இருக்கு. புடுற அவனை. புடிச்சிட்டா போச்சு. நிறுத்துறா. என்ன, இன்னொரு பழம் வேணுமா? குடுப்படா, குடுப்பேன். பழம் மட்டுமா குடுப்ப? இப்ப எங்க இன்ஜினியர் கூப்பிடுறாரு, அவரு குடுப்பாரு உனக்கு பழம். மூஞ்சிய பாரு, மூஞ்சிய. முக்கால நான் மூஞ்சிய வச்சுக்கிட்டு இந்த லட்சணத்துல புல்லாங்குழல் வேற ஒன்னே தீத்துருவான் உன்னை. பெரிய கிருஷ்ண பரமாத்மா நினைப்பு இந்த ஊர்ல இவனுக்கு. டேய், அவன்கிட்ட என்ன பேச்சு? அவனை எடுத்துட்டு வா. சார், என்ன விட்டுருங்க சார். இதுக்கெல்லாம் காரணம் எங்க அக்கா தான் சார். உங்க அக்காவா? முதல்ல இவன் துணியை கழட்டு. சார், இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க சார். இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார். சார், என்ன விட்டுருங்க சார். போடா, இனிமே என்கிட்ட வாலாட்டினா உங்க அக்காவுக்கும் இதே கேதான் சொல்லிடு. இந்த லட்சணத்துல இது வேற. ஏய் ஜூட்டா, ஜூட் மீனா, உன்னை பிடிச்சிடுவேன். கீதா, என்ன புடி? ஓடுறீங்க. புடி பார்க்கலாம். மாட்டிட்டா. நீங்க மாட்டிக்க வேண்டிய இந்த கண்ணாடிக்காரங்கிட்ட நான் போய் மாட்டிக்கிட்டேன். நீ ஏன்டா அங்க போன? நான் அங்க போலனா அவன் வந்து எல்லாரும் இங்க உதைச்சிருப்பான். என்ன பாத்தீங்களா? நான் ஆம்பளை பையன், பரவாயில்ல. இதே நிலைமை உங்களுக்குன்னா? கையில வாட்ச், கூலிங் கிளாஸ், டிப்டாப்பா ட்ரெஸ். டைம் கேட்டு மாடைக்கு பார்க்கலாம். ஏன்பா டைம் என்ன? காலில் செருப்பே இல்ல உனக்கு. நீ எல்லாம் வானத்தை பார்த்துக்க வேண்டியதானே? அப்புறம் எது கையில வாட்ச்? எனக்கு டைம் பார்க்க தெரியாதுன்னு நினைச்சு கிண்டல் பண்ணி பார்க்க. எனக்கு டைம் பார்க்க தெரியாதுன்னு நினைப்பா உனக்கு. டைம் பத்தி உனக்கு தெரியுமா? அமெரிக்காவில இப்ப என்ன டைம் தெரியுமா? காலையில 6 மணி. ரஷ்யாவில சாயந்தரம் 7 மணி. ஜப்பான்ல நடு ராத்திரி 12 மணி. ஈராக்ல பொழுது விடியதோ எவன் கண்டான்? சிங்கப்பூர்ல நேரம் போறதே தெரியலையா? ஆனா இப்போ நம்ம இந்தியா டைம். ஏய் சிண்டே, கோயிலுக்கு போலாம். போலாங்க. உங்களுக்காக தான் எடுத்து வச்சிருந்தேன். இன்ஜினியர் சார், இவர்தான் எங்க ஊர்லயே சக்தி வாய்ந்த ஐயனார். அப்படியா? நல்லா பாத்துக்குங்க. உருவத்தை பார்த்து பயந்துராதீங்க. இவர் சாதாரண ஆள் இல்லைங்க, ரொம்ப பெரிய ஆளு. நாம நினைச்சதெல்லாம் நடத்தி வைப்பாரு. கும்பிட்டுக்குங்க.
என்னடா உங்க ஊர் ஐயனார் சிரிக்கிறாரு? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, ஏதாவது தப்பா பேசிருந்தா எங்களை மன்னிச்சிடப்பா. மன்னிக்க மாட்டியா? இன்ஜினியர் சார் வாங்க சார் போயிடலாம் வாங்க.